மாநகரத்தின் மிக உயரிய அந்த அடுக்குமாடி அலுவலகத்தில் அபூர்வதேவன் தனது கோப்புகளை பார்வையிடுவதில் மும்மரமாக இருந்தார். சட்டென வெளிப்புறத்தில் மெலிதான கூச்சலின் ஓசை அவரது காதில் விழுந்தது. அவர் உடனே இன்டகிராம் வழியாக தன் செயலாளரை தொடர்பு கொண்டார். அப்போதே தெரிய வந்தது, எந்தவித சந்திப்பு அப்பாயின்மெண்ட்டும் இல்லாமல் ஒரு இளம்பெண் அலுவலகத்திற்குள் நுழைந்து விட்டதாகவும், பாதுகாவலர்கள் அவளை வெளியேற்ற முயல்வதாகவும், ஆனால் அவள் எப்படியாவது அபூர்வதேவனை பார்த்தே ஆக வேண்டும் என்றும் பிடிவாதம் செய்வதாகவும் கூறினர். சில வினாடிகள் யோசித்த அபூர்வதேவன் பாதுகாவலர்களை தடுக்க சொல்லி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பச் சொன்னார். அவள் அறைக்குள் நுழைந்தபோது அபூர்வதேவன் அவளை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தார். 18 வயதேயான மிக இளமையான பெண். முகத்தில் கள்ளம் கபடமற்ற தூய்மையான தோற்றம். பெரிய நீல நிற கண்கள். அந்த கண்களில் திரண்டு நிற்கிற கண்ணீர் படலம் தெளிவாக தெரிந்தது. அபூர்வதேவன் பெண்களின் பேரழகில் மயங்கும் இயல்புடையவர். அவளது அப்பாவித்தனமான அழகு அவரை ஈர்க்காமல் இருக்குமா? அவரது கண்கள் அவள் முகத்தில் அப்படியே நிலைத்துவிட்டன. சற்றும் எதிர்பாராத நேரத்தில் அந்த பெண் தன் கழுத்தில் இருந்த மெல்லிய தங்க சங்கிலியை கழற்றி மேசை மேல் வைத்தாள். கண்களில் கண்ணீருடன் அபூர்வதேவனை நோக்கி 2 கரம் கூப்பி, ஐயா, கடவுளின் பெயரால் உங்களை கெஞ்சுகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கள். நான் மிகவும் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவள். என் அக்காவுக்கு பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நீதி வாங்கி கொடுங்கள். இதற்கு பிரதிபலனாக என்னிடம் இருப்பது என் அம்மாவின் இந்த ஒரே ஒரு தங்க சங்கிலி மட்டும்தான் என்று கெஞ்சினாள். அவளது நீல கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. அழகான இதழ்கள் நடுங்கிக் கொண்டிருந்தன. அபூர்வதேவன் அந்த அதிர்ச்சியிலிருந்து உடனடியாக மீண்டு வந்தார். அவர் அவளை மென்மையாக நாற்காலியில் அமர சொல்லி தன் பிரச்சனை என்ன என்பதை விரிவாகவும் நிதானமாகவும் எடுத்துரைக்கும்படி பணிந்தார். அபூர்வதேவனுடைய அந்த பரிவான குரலால் கொஞ்சம் தைரியம் பெற்ற அவள் மெல்ல மெல்ல எல்லாவற்றையும் சொல்லத் தொடங்கினாள். அவளது பெயர் யாழினி. கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி. அவளுடைய அப்பா ஒரு காய்கறி வியாபாரி. அவளை விட மூத்தவள் அவளது அக்கா நிலா. நிலா படித்த பல்கலைக்கழகத்தில் பெரும் செல்வாக்குள்ள ஒரு பையன் தன் நண்பர்களுடன் சேர்ந்து அவளுக்கு பாலியல் அத்துமீறலை செய்திருந்தான். இந்த கொடுமையின் அதிர்ச்சியையும் மானக்கேட்டையும் நிலாவால் தாங்க முடியவில்லை. அவள் தற்கொலை செய்து கொண்டாள். மகளின் துயரத்தை ஏற்க முடியாத தந்தையும் இதயம் நின்று இறந்துவிட்டார். யாழினியின் மீதும் அவளது தாய் மீதும் துயரத்தின் இடி விழுந்தது. குடும்பமே சிதைந்து போக காரணமானவர்கள் வெளியே சுதந்திரமாக உலா வந்து கொண்டிருந்தனர். தனது அக்காவுக்கு எப்படியாவது நீதி கிடைக்க செய்ய வேண்டும் என்று யாழினி உறுதி பூண்டாள். இந்த நகரின் மிக பிரபலமான, மிகவும் திறமையான, ஆனால் அதிக பணம் வாங்கும் வழக்கறிஞர் அபூர்வதேவன் என்று அவள் கேள்விப்பட்டிருந்தாள். அவளிடம் கட்டணம் செலுத்துவது என்பது அவளால் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று. ஆனாலும் ஒருவேளை அவர் மனம் இறங்கி தன் வழக்கை ஏற்றுக்கொள்வாரோ என்ற நம்பிக்கையில் அவள் வந்திருந்தாள். வரும்போது யாழினியின் தாய் பானுமதி தன் ஒரே ஒரு தங்க சங்கிலியை அவளிடம் கொடுத்து, வழக்கறிஞர் கட்டணம் இல்லாமல் வழக்கை ஏற்க மறுத்தால் முன்பணமாக இதை வைத்து கொள்ள சொல் என்று கூறி அனுப்பியிருந்தார். அதன் மதிப்போ அதிகபட்சம் 20,000 அல்லது 30,000 ரூபாய் தான் இருக்கும். தனது கதையை சொல்லி முடித்த பிறகு யாழினி கைகூப்பி தன் அக்காவுக்கு நீதி வழங்கி தர வேண்டும் என்று மீண்டும் கெஞ்சினாள். அதற்கு பிரதியாக தனது கட்டணத்தை ஈடு செய்யும் வரை அவரது வீட்டில் வேலைக்காரியாக கூட தான் வேலை செய்வதாகவும் கூறினாள். அபூர்வதேவன் சில நிமிடங்கள் யோசித்தார். பிறகு ஒரு ஆழமான புன்னகை அவரது உதடுகளில் படர்ந்தது. ஒரு புதிய எண்ணம் அவரது மனதில் தோன்றியது. அவர் நிதானத்துடன் அந்த பெண்ணை பார்த்து பேசினார். நான் உன் அக்காவுடைய வழக்கை எந்த கட்டணமும் இல்லாமல் இலவசமாக ஏற்று நடத்த தயாராக இருக்கிறேன். நிச்சயம் நீதி வாங்கி தருகிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனைதான். நீ 1 மாதம் என்னை திருமணம் செய்து கொண்டு என்னுடன் வாழ வேண்டும். இதை கேட்டு யாழினியின் முகம் வெளிரியது. அதன் அர்த்தத்தை அவள் நன்றாக புரிந்து கொண்டாள். தனக்கு உதவி செய்வதற்கு பிரதியாக அந்த மனிதன் தன் உடலைத்தான் கேட்கிறார். ஒரு பெருமூச்சுடன் அவள் சரி என்று சம்மதித்தாள். ஏனென்றால் தனது லாபத்தை பூர்த்தி செய்யாமல் எந்த ஆணும் எந்த பெண்ணுக்கும் உதவி செய்ய மாட்டான் என்று அவளுக்கு தெரியும். அபூர்வதேவன் அவளிடம் எல்லா விவரங்களையும் முகவரியையும் கேட்டு தெரிந்து கொண்டார்.
நாளைக்கு தான் திருமண ஏற்பாடுகளுடன் அவளது வீட்டிற்கு வருவதாக கூறினார். யாழினி சம்மதத்துடன் வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் தாயிடம் தெரிவித்தாள். ஆனால் 1 மாத ஒப்பந்த திருமணம் என்ற நிபந்தனையை மட்டும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக என்னை திருமணம் செய்தால் மட்டுமே அவர் இலவசமாக வழக்கை நடத்துவேன் என்கிறார் என்று கூறினாள். அவளது தாய் பானுமதி இதை கேட்டு மிகவும் குழப்பமடைந்தார். ஆனாலும் யாழினி தன் தாயை சமாதானம் செய்து சம்மதிக்க வைத்தாள். அன்று இரவு யாழினி தொலைபேசியில் அபூர்வ தேவனை தொடர்பு கொண்டு 1 மாதம் ஒப்பந்த திருமணம் என்ற விஷயத்தை தன் தாயின் முன் வெளிப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டாள். 1 மாதம் கழித்து அவர் அவளை விட்டு விலகும்போது தாயிடம் வேறு ஏதாவது காரணம் சொல்லிக் கொள்வதாகவும் கூறினாள். அபூர்வ தேவனுக்கு இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. மறுநாளே அவர் வந்துவிட்டார். தாயிடம் பேசி முடித்த பிறகு அவர்கள் இருவரையும் அபூர்வ தேவன் தனது பிளாட்டிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கில் வெற்றி பெறும் வரை இந்த திருமணத்தை ரகசியமாக வைத்து கொள்ள விரும்புவதாக அபூர்வ தேவன் யாழினியின் தாயிடம் கூறினான். இதற்கு பின்னால் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்துடன் அவருக்கு இருக்கும் அத்தகைய நெருக்க உறவை குற்றவாளிகள் தங்களுக்கு சாதகமாக நீதிமன்றத்தில் பிரச்சனையாக கிளப்பி வழக்கை எந்த வகையிலும் பலவீனப்படுத்திவிடக் கூடாது என்று முன்னெச்சரிக்கை இருந்தது. அபூர்வ தேவன் சொன்னதை கேட்டு யாழினியின் தாய் சமாதானம் அடைந்தார். ஆனால் யாழினி அமைதியாக இருந்தாள். உண்மையான காரணத்தை அவள் அறிந்திருந்தாள். அந்த மனிதர் தன்னுடைய உடலை அடைவதற்காகவே இந்த தற்காலிக திருமணத்தை ஒரு வழியாக பயன்படுத்தினார். ஆனால் அவளும் ஒன்று தீர்மானித்திருந்தாள். அபூர்வ தேவன் தன் அக்காவுக்கு நீதி வாங்கி தரும் வரை தனது நிழலை கூட அவரை நெருங்க விடக்கூடாது. பின் திருமணம் முடிந்த பிறகு அவள் தடுத்தும் கேட்காமல் அவளது தாய் பானுமதி கிளம்பி சென்றார். யாழினியின் சோகத்தை கண்ட அபூர்வ தேவன், கவலைப்படாதே, நாளைக்கே சென்று நான் உன் அம்மாவை அழைத்து வருகிறேன். எப்படியும் உங்கள் இருவரின் பாதுகாப்புக்காக அவர் உங்களுடன் தான் இருக்க வேண்டும் என்றார். இது யாழினியின் பதற்றத்தை குறைத்தது. அபூர்வ தேவனுடைய அந்த அடுக்குமாடி வீடு எல்லா வசதிகளும் கொண்ட பணியாளர் உள்ள சொகுசு வீடாக இருந்தது. வெண்மையான ஃப்ராகும் சிறிய ஆபரணங்களும் லேசான அலங்கார பூச்சிமாக அவள் மிகவும் அழகாக காணப்பட்டாள். அவர் அவளது கையை பிடித்து படுக்கையறைக்கு அழைத்து சென்று கட்டிலில் அமர வைத்தார். அவரும் அவளுக்கு அருகில் அமர்ந்தார். யாழினியின் இதயம் படபடவென அடிக்க தொடங்கியது. அவள் உடனே எழுந்து அவரிடமிருந்து விலகி நின்றாள். என்ன ஆயிற்று என்று அவர் விலகிச் சென்ற அவளை பார்த்து ஆச்சரியத்துடன் கேட்டார். என் அக்காவுக்கு நீதி கிடைக்கும் வரை நீங்கள் என்னை நெருங்கக்கூடாது என்று அவள் உறுதியான குரலில் சொன்னாள். என்ன? அபூர்வ தேவனுக்கு முதலில் அதிர்ச்சி ஏற்பட்டது. பிறகு கேலியான தோணியில், வழக்கு நடந்து நீதிமன்ற தீர்ப்பு வர ரொம்ப நாள் ஆகும். நான் உன்னை 1 மாதம்தான் என்னுடன் வைத்திருக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறேன். அது வரைக்கும் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்க வேண்டுமா என்ன என்று கேட்டார். அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் சொல்கிறேன், என் அக்காவுக்கு நீதி கிடைக்கும் வரை நான் உங்களை ஒருபோதும் நெருங்க அனுமதிக்க மாட்டேன். ஒருவேளை நீங்கள் என்னை கட்டாயப்படுத்த முயன்றால் ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், நான் என் அக்கா மாதிரி தற்கொலை செய்து கொள்வேன். ஆனால் அதற்கு முன்னால் சமூக ஊடகங்களில் உங்களை பற்றி வெளிப்படுத்திவிட்டு தான் இறப்பேன் என்று மிரட்டினாள். அவளுடைய மிரட்டல் அபூர்வ தேவனை திகைப்படைய செய்தது. அவளை அவர் மிகவும் அப்பாவி பெண்ணாக நினைத்திருந்தார். ஆனால் இந்த மாதிரி பேசுகிற போது அவள் ஒரு சாமர்த்தியமான பெண் போலவே தெரிந்தாள். அவளது பாணியும் உறுதியான பேச்சும் அவள் சொன்னதை செயல்படுத்தும் தைரியம் அவளுக்கு இருப்பதை உணர்த்தியது. அபூர்வ தேவனுடைய கண்களில் வெறுமை தெரிந்தது. உன் நிபந்தனையை ஏன் நீ முன்னரே சொல்லவில்லை என்று அவர் இமையசைத்து கோபமாக அந்த இளம்பெண்ணை பார்த்தார். அவள் தன் அழகால் அவரை காயப்படுத்தி இப்போது தவிக்க வைக்க விரும்பினாள். முன்பே சொல்லியிருந்தால் நீங்கள் மறுத்து என்னை துரத்தி இருப்பீர்கள், அப்படித்தானே என்று அவள் அப்பாவித்தனமாக கேட்டாள். நான் உன் பேச்சை ஏற்றுக்கொள்வேன் என்று நினைக்கிறாயா? நான் ஒரு சாதாரண வழக்கறிஞர் இல்லை. என் மேல் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று அபூர்வ தேவனுக்கு சரியான கோபம் வந்தது. மன்னிக்க வேண்டும், ஆனால் இதுதான் என் நிபந்தனை. உங்களுக்கு சம்மதம் இல்லை என்றால் நான் கிளம்புகிறேன் என்றாள் அவள். அவளது வார்த்தைகள் அபூர்வ தேவனை சினம் கொள்ள செய்தன.
உனக்கு பைத்தியமா? நமக்கு திருமணம் ஆகிவிட்டது. இது என்ன விளையாட்டு அல்லது சாதாரண பேச்சா என்ன? இந்த ஒப்பந்தத்தை எப்படி ரத்து செய்ய முடியும் என்று சத்தமிட்டார். நான் அதையே தான் உங்களுக்கு உணர்த்த முயல்கிறேன். நான் உங்கள் மனைவி. நீங்கள் விரும்பாத வரை என்னால் எங்கும் போக முடியாது. என் விருப்பப்படி இந்த திருமணத்திலிருந்து விடுபட முடியாது. பிறகு ஏன் இவ்வளவு அவநம்பிக்கை? நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்து காட்டுங்கள். அதற்கு பிரதியாக நான் உங்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று ஒரு புதிய தர்க்கத்தை சொன்னாள். இந்த விசித்திரமான வாதத்தின் காரணமாக அவர் தன் கோபத்தை மிகுந்த சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொண்டார். பார், இது அவநம்பிக்கையை பற்றியது அல்ல, பொறுமையை பற்றியது. நீ அழகானவள், இளமையானவள், எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி. ஒரே கூரையின் கீழ் உன்னை தொடாமல் எப்படி இருக்க முடியும் என்று கேட்டார். ஏன், உங்களால் அவ்வளவு கட்டுப்பாட்டுடன் இருக்க முடியாதா? நீங்கள் அவ்வளவு பலவீனமான மனிதரா என்று யாழினி நக்கலாக கேட்டாள். யாழினியின் எள்ளல் அபூர்வதேவனுக்கு ஒரு ஆழமான பெருமூச்சு மட்டுமே வரவழைத்தது. அவர் ஒரு வெறுமையான பார்வையை அவள் மீது வீசிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார். அழகுதான் அவருடைய பலவீனம். அவரும் கூட ஒரு கம்பீரமான ஆளுமை கொண்டவர்தான். அவர் வாழ்க்கையில் வந்த எல்லா பெண்களும் அழகானவர்களாக இருந்தனர். அவர்களுடன் நல்ல நேரத்தை செலவிட்டு அவர்களை விட்டு பிரிந்து விட்டார். சிலர் அவரை கணவராக அடைய வேண்டும் என்ற ஏக்கத்துடனேயே இருந்தனர். பிறகு திடீரென்று அவருக்கு இத்தகைய செயல்களில் மனம் வெறுத்துவிட்டது. நீண்ட காலமாக அவரது வாழ்க்கையில் எந்த பெண்ணும் இல்லை. ஆனால் அன்று அந்த இளம் பெண்ணை அவர் பார்த்தபோது அவளது களங்கமற்ற அழகில் அபூர்வதேவனின் இதயம் காயமடைந்தது. பழைய உணர்வுகளும் ஆசைகளும் மீண்டும் விழித்து கொண்டன. அவளை அடைவதற்கு அவரது மனம் துடித்தது. ஆனால் நடுத்தர வர்க்கத்து பெண் காதலியாக இருக்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டாள் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் ஒரு மாதத்திற்கான ஒப்பந்த திருமணத்தை நிபந்தனையாக வைத்தார். ஏனென்றால் எல்லா பெண்களைப் போலவே இவளுடனும் சில காலத்திற்கு பிறகு அவரது மனம் வெறுப்படைந்துவிடும் என்று நினைத்தார். ஆனால் இங்கு எல்லாம் தலைகீழாக நடந்தது. இந்த பெண் அவரை நெருங்க மறுக்கிறாள். கட்டாயப்படுத்துவது என்பது அவருக்கு பிடிக்காது. மேலும் அவள் கொடுத்த மிரட்டலுக்கு பிறகு பலவந்தமாக நடந்தால் அது அவருக்கு பெரிய விலையாக முடியலாம். அதனால் தற்காலிகமாக அமைதி காத்தார். ஆனாலும் அவளை சம்மதிக்க வைக்க அவர் முயற்சி செய்வார் என்பதில் உறுதியாக இருந்தார். பொறுமையுடன் காத்திருக்கவும் அவரால் முடியாது. அவர் தன் வழக்கில் கவனம் செலுத்த தொடங்கினார். சில நாட்களிலேயே அந்த வழக்கு மிகவும் சிக்கலாக போகலாம் என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஏனெனில் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் அனைவரும் செல்வாக்குள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் முதன்மையானவன் முன்னாள் அரசியல்வாதி அமைச்சர் மாதவ சங்கரின் மகன் யுவன் சங்கர் என்பவர். ஆனாலும் இதற்கு முன்பும் அவர் இது போன்ற செல்வாக்குள்ளவர்களுக்கு எதிராக பல வழக்குகளை தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி வென்றிருக்கிறார். அதனால்தான் யுவன் சங்கரையும் அவனது நண்பர்களையும் சட்டத்தின் பிடியில் கொண்டு வந்து நிறுத்துவதில் அவர் நம்பிக்கையுடன் இருந்தார். இதற்காக அவர் சமூக ஊடகங்களையும் பெண்களின் பாதுகாப்பிற்காக செயல்படும் அமைப்புகளையும் நாட வேண்டி இருந்தாலும் அவர் அதை செய்ய தயாராக இருந்தார். வழக்கு வெளிச்சத்துக்கு வந்தவுடனேயே நாடெங்கும் பரபரப்பு ஏற்பட்டது. யுவன் சங்கரையும் அவரது நண்பர்களையும் கைது செய்து தண்டனை வழங்க வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்க தொடங்கினர். அபூர்வதேவன் யாழினியை வெளியே கொண்டு வர விரும்பவில்லை. அவளது தாய் பானுமதியை மட்டுமே வெளிப்படுத்தினார். யாழினியை வெளியே கொண்டு வராததற்கு ஒரு காரணம் தற்காலிகமாகவே இருந்தாலும் அவள் இப்போது அவரது மனைவியாகிவிட்டாள். அவளை பொது உலகில் பார்வைக்கு கொண்டு வர அவர் விரும்பவில்லை. பொதுவாக இது போன்ற வழக்குகளில் குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களை மிரட்டி வழக்கை வாபஸ் பெற செய்வார்கள். அதனால் அவர் முன்னரே தயாராக இருந்தார். யாமினி ஏற்கனவே அவரிடம் இருந்தாள். இப்போது அவளது தாயையும் அவரிடம் அழைத்து வந்திருந்தார். இந்த வக்கீல் அவர் கடுமையான போராட்டம் நடத்த வேண்டியிருந்தது. அவர் ஒரு பிரபலமான வழக்கறிஞர் இல்லை என்றால், மேலும் ஒரு வலுவான பின்னணி இல்லை என்றால், செல்வாக்குள்ள அந்த குற்றவாளிகள் அவரை விலை பேசவோ அல்லது வழியிலிருந்து அகற்றவோ தயங்க மாட்டார்கள். அவரது அண்ணன் நரேஷ் தேவன் இராணுவத்தில் உயர் அதிகாரியாக இருந்தார். மேலும் அவரது சித்தப்பா கார்த்திகேய தேவன் கூட மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தவர். ஒரு வாரம் ஆகியிருந்தது. அபூர்வதேவன்
வழக்கில் தீவிரமாக இருந்தாலும் யாமினியும் அவளது தாயும் தங்கியிருந்த தனது பிளாட்டிற்கு செல்லக்கூட நேரம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் மாலை அலுவலகத்திலிருந்து சீக்கிரமாக விடுபட்டதும் வீட்டிற்கு செல்லாமல் நேராக பிளாட்டிற்கு வந்தார். யாழினியின் தாய் பானுமதியுடன் சிறிது நேரம் உட்கார்ந்து வழக்கு பற்றிய விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார். பிறகு தன் அறைக்கு வந்தார். அங்கே யாழினி இல்லை. அபூர்வதேவனுக்கு அவளை நெருங்க வேண்டும் என்ற ஆசை மேலோங்கியது. அவர் பணியாளரை அழைத்து யாழினியை வர சொன்னார். சிறிது நேரத்திற்கு பிறகு அவள் வந்தாள். கருப்பு உடையில் அவளது நிலா போன்ற மேனி பிரகாசித்தது. தலையில் துப்பட்டாவை ஒழுங்காக அணிந்திருந்தாள். அவர் மோகித்த அவளது முகத்தின் அப்பாவித்தனமான அழகு அந்த நேரத்தில் மேலும் கவர்ச்சியாக இருந்தது. நீங்கள் என்னை கூப்பிட்டீர்களா என்று தயக்கத்துடன் வாசல் அருகே நின்றபடி கேட்டாள். கட்டிலில் சாய்ந்து படுத்திருந்த அபூர்வதேவன் அவளை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தார். இப்போது எழுந்து உட்கார்ந்தார். ஆமாம், உள்ளே வா, உன்னிடம் கொஞ்சம் பேச வேண்டும். என்ன விஷயம்? வழக்கு சம்பந்தமாகவா? அவளது தயக்கம் கலந்த அதே பாணி தொடர்ந்தது. அங்கேயே நின்றுவிட்டாள். அபூர்வதேவனுக்கு கோபம் வந்தது. ஆனால் அதை உள்ளுக்குள் அடக்கி கொண்டார். ஆமாம், வழக்கு சம்பந்தமாகத்தான். இங்கே வா, நான் உன்னை கடித்து தின்றுவிட மாட்டேன் என்றார். அவரது குரலில் கோபத்தின் சாயலை உணர்ந்த யாழினி உதட்டை கடித்து கொண்டு சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைத்து அவர் அருகே சென்றாள். அபூர்வதேவன் அவளை உட்கார சொன்னார். அவள் உட்கார்ந்ததும் அபூர்வதேவன் எழுந்து சென்று கதவை பூட்டினார். யாழினியின் நெஞ்சுக்குள் இதயம் துடித்து கொண்டிருந்தது. ஏன் கதவை பூட்டினீர்கள்? மிகவும் பயத்துடன் கேட்டாள். ஏன் இவ்வளவு பதறுகிறாய்? நமக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்று ஆழமான குரலில் அவளை கூர்மையாக பார்த்தவாறு மிக அருகில் வந்தார். யாழினி என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தாள். பயத்தில் திக்குமுக்காடினாள். தன்னை காப்பாற்றிக் கொள்ள எங்காவது இடம் உள்ளதா என்று கண்ணை சுற்றி பார்த்தாள். ஆனால் என்ன செய்வது என்று புரியவில்லை. சில அங்குல தூரத்தில் அவளது நோக்கத்தை உணர்த்தும் பார்வைகளுடன் அவர் நின்றிருந்தார். அறையானது சவுண்ட் ப்ரூஃப் செய்யப்பட்டது என்பதும் கூச்சலிட்டு எந்த பயனும் இல்லை என்பதும் அவளுக்கு தெரியும். ஒருவேளை சவுண்ட் ப்ரூஃப் இல்லை என்றாலும் அவளால் கத்த முடியாது. அப்படி செய்தால் உண்மை தன் தாய்க்கு தெரிந்துவிடும். பாருங்கள் ஐயா, உங்கள் மனதில் என்ன எண்ணங்கள் இருந்தாலும் அதை கைவிடுங்கள். என் நிபந்தனை நிறைவேறும் வரை நீங்கள் என்னை தொட முடியாது என்று தனது பலவீனமான தைரியத்தை ஒன்று திரட்டி மீண்டும் தன் நிபந்தனையை நினைவுபடுத்தி அவரது தவறான நோக்கத்திலிருந்து விலக செய்ய முயன்றாள். ஆனால் அபூர்வதேவனுக்கு அவளது அழகான முகமும் உடலமைப்பும் தவிர வேறு எதுவும் கண்ணுக்கு தெரியவில்லை, காதில் கேட்கவில்லை. அவர் அவளுக்கு மிக அருகில் வந்துவிட்டார். அவரது மூச்சு காற்றின் சூடை யாழினிக்கு நன்றாக உணர முடிந்தது. யாழினி தன்னை தற்காத்து கொள்ள முடிந்த அனைத்தையும் முயன்றாள். மிரட்டல்கள், கெஞ்சுதல், மன்றாடுதல். ஆனால் அபூர்வதேவன் அதற்கு அசைந்து கொடுக்கவில்லை. அவள் அவருக்கு குடிக்காமல் விட முடியாத ஒரு மது கோப்பை போல தெரிந்தாள். அதை குடிக்காமல் விட்டு விடுவது இறப்பிற்கு சமம் என்று அவருக்கு தோன்றியது. யாழினி தன்னை காக்க மிகவும் முயன்றாள். ஆனால் தோல்வியடைந்திருந்தாள். அபூர்வதேவன் கண் விழித்து பார்த்தபோது மயக்கம் தெளிந்ததும் அவள் அழுவதை பார்த்து கூச்சமடைந்தார். அவளிடம் மன்னிப்பு கேட்க முயன்றார். ஆனால் அவள் அவரது கையை தட்டிவிட்டு அறையிலிருந்து வெளியேறிவிட்டாள். அபூர்வதேவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டார். வெட்கப்பட வேண்டியதில்லை, தான் ஒன்றும் தவறாக செய்யவில்லை. அந்த சம்பவத்திற்கு பிறகு 3 நாட்களுக்கு அவர் பிளாட்டிற்கு செல்லவில்லை. இருப்பினும் பணியாளர்களை தொலைபேசியில் அழைத்து அவரது நலம் விசாரித்தார். 2 நாட்களுக்கு பிறகு வழக்கு விசாரணையின் முதல் நாள். இதில் யாழினியின் தாய் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டியிருந்தது. அவர்களை அழைத்து செல்வதற்காக அவரே பிளாட்டிற்கு வந்தார். யாழினி அவரிடம் வழக்கு சம்பந்தமாக கொஞ்சம் கேள்விகள் கேட்டாள். ஆனால் அவளது குரல் உடைந்து இருந்தது. அதற்கான காரணம் அபூர்வதேவனுக்கு தெரியும். முதல் விசாரணைக்கு பிறகு யாழினியின் தாய் பானுமதியால் மீண்டும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை. திடீரென்று ஒரு இரவு அவள் தூங்கிய போது மறுநாள் காலையில் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். யாழினி அழுது அழுது மனம் உடைந்து போனாள். அபூர்வதேவனால் அவளை சமாதானப்படுத்த முடியவில்லை. தாயின் மரணம் அவளை சோர்வடைய செய்தது. அவள் அபூர்வதேவனிடம், என் அக்காவுக்கு அநீதி செய்தவர்களுக்கு நீங்கள் தண்டனை வாங்கி தருவீர்கள் என்று நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருந்தேன்.
என் கண்களால் அதை பார்த்தால் மட்டுமே எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று கூறினாள். அதற்கு பதிலளித்த அவருக்கு, இப்படியே நடக்கும். இந்த வழக்கை நான் உனக்காக வென்று காட்டுவேன் என்று உறுதியாக கூறினார். ஆனால் முதன்முறையாக அபூர்வ தேவனுடைய வாக்கு தவறியது. அவர் அந்த வழக்கில் தோல்வியடைந்தார். அந்த வழக்கில்தான் 100% வெற்றி பெறுவோம் என்று அவர் நம்பியிருந்தார். குற்றவாளிக்கு எதிரான எல்லா ஆதாரங்களையும் அவர் திரட்டியிருந்தார். ஆனால் குற்றவாளி இரவோடு இரவாக நீதிபதியை விலைக்கு வாங்கி தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டான். இது அபூர்வ தேவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இதை கேட்டு யாழினியின் எதிர்வினை மிக மோசமாக இருந்தது. அவள் அவரது சட்டையை பிடித்து கத்தி கொண்டிருந்தாள். அபூர்வ தேவன், நீங்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டீர்கள். என் உடலை வலுக்கட்டாயமாக அடைந்து உங்கள் லாபத்தை பூர்த்தி செய்து விட்டீர்கள். பிறகு எனக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வழக்கில் தோற்றுவிட்டீர்கள். அல்லது எதிராளியிடமிருந்து லஞ்சம் வாங்கினீர்களா? நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்று அவள் விம்மி விம்மி அழுதாள். அபூர்வ தேவன் தான் துரோகம் செய்யவில்லை என்றும் எதிராளியிடமிருந்து லஞ்சம் வாங்கவில்லை என்றும் அவளுக்கு புரிய வைக்கவும் நம்ப வைக்கவும் எவ்வளவோ முயன்றார். ஆனால் அவள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தாள். அவர் தடுத்தும் கேட்காமல் அவனை திட்டிக் கொண்டும் சாபமிட்டு கொண்டும் அவரது வீட்டிலிருந்து வெளியேறிவிட்டாள். அவள் போன பிறகு அவர் மிகவும் கவலையடைந்தார். ஒருபுறம் வழக்கில் தோற்றது, மறுபுறம் யாழினி தன்னை தவறாக புரிந்து கொண்டு பிரிந்து சென்றது. 3ஆம் நாள் மனம் பொறுக்காமல் அவள் வீட்டிற்கு சென்றார். ஆனால் அங்கே அவளை காணாமல் திகைத்து போனார். அக்கம் பக்கத்தினர் அவள் அங்கே வரவில்லை என்று கூறினர். அவள் தன் மனைவி. எப்படி அவரால் அவளை பற்றி அலட்சியமாக இருக்க முடியும்? அவர் மிகுந்த கவலையுடன் அவளை தேடினார். பல நாட்கள் முயன்ற பிறகும் யாழினி கிடைக்கவில்லை. ஆனால் அவளை பற்றி ஒரு சிறிய துப்பு கிடைத்தது. அவள் அவரது வீட்டிலிருந்து கிளம்பிய அன்று சாலையில் ஒரு மெரூன் நிற ஹோண்டா கார் அவள் முன் வந்து நின்றிருந்தது. அதில் முகமூடி அணிந்திருந்த சில பேர் அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி காரில் ஏற்றி சென்றனர். இது சாலையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி இருந்தது. அபூர்வ தேவன் கோபத்தில் கொதித்தார். யுவன் சங்கர் தான் இப்படி செய்திருக்க முடியும் என்று அவருக்கு புரிந்தது. அவள் தனது வீட்டில் இருந்தவரை பாதுகாப்பாக இருந்தாள். வெளியே வந்தவுடன் பதுங்கி இருந்த வேட்டைக்காரன் அவளை பிடித்து விட்டான். எந்த ஆதாரமும் இல்லாமல் யுவன் சங்கரின் சட்டையை பிடிக்க முடியவில்லை. இந்த செய்தி ஊடகங்களுக்கு போனால் அது அவருக்கே அவமானம் தரும். யோசித்த பிறகு அவர் தனது நெருங்கிய நண்பன் முஸ்தபாவிடம் ஆலோசனை கேட்டார். அதற்கு பதிலாக யுவன் சங்கருடன் ஒப்பந்தம் பேசுவதற்காக அவனது சகோதரியை கடத்தி வரலாம் என்று முஸ்தபா யோசனை கூறினார். யுவன் சங்கரின் சகோதரியும் யாழினியின் வயதுடையவள்தான். பல நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு அபூர்வ தேவன் அவளை கடத்தி கொண்டு வர முடிந்தது. பிறகு யுவன் சங்கரை தொடர்பு கொண்டு, உன் சகோதரி உயிருடன் பத்திரமாக இருக்க வேண்டுமென்றால் என் மனைவியை என்னிடம் ஒப்படைத்துவிடு என்று கூறினார். முதலில் யுவன் சங்கர் பைத்தியம் பிடித்தது போல் நடந்து கொண்டான். அபூர்வ தேவனுடைய மனைவியை தான் கடத்தவில்லை என்று மறுத்தான். ஆனால் அபூர்வ தேவன் தீவிரமாக பேசிய போது யுவன் சங்கருக்கு பயம் ஏற்பட்டது. அபூர்வ தேவனுடைய மனைவிதான் அவனிடம் இருப்பதாக அவன் ஏற்றுக்கொண்டான். ஆனால் நான் அவளை தொடவில்லை. உன் மனைவி பாதுகாப்பாக இருக்கிறாள் என்பதை நிரூபிக்க அவளை உன்னிடம் கொண்டு வந்து விட்டுவிடுகிறேன். அதற்கு ஈடாக என் சகோதரியை நீ என் ஆட்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தான். அபூர்வ தேவன் சம்மதித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு யுவன் சங்கரின் ஆட்கள் யாழினியை அவர் பிளாட்டின் முன் விட்டுவிட்டு சென்றார்கள். அவர் தன் நண்பர் முஸ்தபா மூலம் யுவன் சங்கரின் சகோதரியை அவனது ஆட்களிடம் ஒப்படைத்தார். அபூர்வ தேவனுக்கு நிம்மதி ஏற்பட்டது. அவர் படுக்கை அறைக்குள் நுழைந்தபோது அவள் முழங்கால்களை கட்டிக்கொண்டு தரையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டார். அவர் அவள் அருகில் சென்று மென்மையாக அவளது பெயரை கூப்பிட்டார். ஆனால் யாழினி பதிலளிக்கவில்லை. அவள் அழுகையும் குறையவில்லை. அபூர்வ தேவன் மெதுவாக அவளது கையை தொட்டார். அவள் மின்னல் தாக்கியது போல குதித்து விலகினாள். என் மீது கை வைக்காதீர்கள், இல்லையென்றால் இந்த முறை உங்களுக்கு மோசமாக நடக்கும் என்று கோபத்துடன் தன் விரலை நீட்டி அபூர்வ தேவனுக்கு எச்சரிக்கை விடுத்தாள். நீ வீணாக என் மீது கோபப்படுகிறாய். என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்தேன். ஆனால் குற்றவாளிகள் மிகவும் தந்திரசாலிகள் அவர்கள் என்று அபூர்வ தேவன் விளக்கம் கொடுக்க முயன்றார்.
ஆனால் யாழினி மிகுந்த கோபத்துடன் அவரது பேச்சை குறுக்கிட்டாள். நீங்கள் எனக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. இதுவரை ஒரு வழக்கில் கூட தோல்வியடையாத ஒரு வழக்கறிஞர் என் வழக்கில் தோற்று போனார். நான் அதிக கட்டணம் கொடுக்கவில்லை என்பதால் தானே குற்றவாளிகள் உங்கள் பையை நிரப்பிவிட்டனர். நீங்கள் வேண்டுமென்றே தோற்றுவிட்டீர்கள் என்றாள். சும்மா இரு. மீண்டும் லஞ்சத்தை பற்றி அவள் குற்றம் சாட்டிய போது அபூர்வதேவனுக்கு உச்சக்கட்ட கோபம் ஏற்பட்டது. அவனது கை தாமாகவே உயர்ந்தது. அது யாழினியின் மென்மையான கன்னத்தில் விழுந்தது. அவள் கன்னத்தில் கை வைத்து அதிர்ச்சியுடன் சில நொடிகள் அவரை பார்த்து கொண்டிருந்தாள். அடுத்த கணம் அவள் முகத்தை 2 கைகளாலும் மூடி சத்தம் போட்டு அழத் தொடங்கினாள். அபூர்வதேவன் ஆழமாக மூச்சு இழுத்து தன் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றார். கோபம் தணிந்தபோது யாழினி விம்மி விம்மி அழுவதை பார்த்து அவர் மன வருத்தம் அடைந்தார். மன்னித்துவிடு. ஆனால் நீ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எனக்கு செல்வத்திற்கு குறைவில்லை. இதுவரை நான் ஒருபோதும் நேர்மையற்ற முறையில் பணம் சம்பாதிக்கவில்லை. தயவு செய்து மீண்டும் இப்படி நினைக்கவோ பேசவோ வேண்டாம். என்னால் தாங்க முடியாது என்று விரல்களை தன் தலைமுடியில் கோதிவிட்டு உதவியற்று பேசினார். யாழினி பதில் எதுவும் சொல்லவில்லை. அழுது கொண்டே இருந்தாள். அவள் அருகில் சென்று உட்கார்ந்தார். தயவு செய்து அழுகையை நிறுத்து. நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன். இந்த வழக்கை மீண்டும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வேன். இந்த முறை அவர்களை வெல்ல விடமாட்டேன். உன் அக்காவுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று ஆறுதல் அளிக்கும் தோணியில் கூறினார். ஆனால் யாமினி சீறி பேசினாள். எனக்கு இப்போது நீதியும் வேண்டாம். உங்கள் பேச்சின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இப்போது இந்த நொடியே என் வீட்டிற்கு போக வேண்டும். அவள் அழுது கொண்டே எழுந்தாள். அபூர்வதேவன் கவலையடைந்தார். இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கும் போகக்கூடாது யாமினி. வெளியே உனக்கு பாதுகாப்பு இல்லை. பார், நீ பார்த்தாய் அல்லவா? நீ என் மனைவி என்பதால் தான் கடத்திய பிறகும் யுவன் சங்கர் உனக்கு எந்த தீங்கும் இழைக்கவில்லை. இப்படி செய்திருந்தால் அவன் என் கைகளிலிருந்து தப்பித்திருக்க மாட்டான் என்று அவனுக்கு தெரியும். நீங்கள் என் மீது அக்கறை காட்ட தேவையில்லை. அவர்கள் மீண்டும் என்னை கடத்தினாலும் அல்லது கொன்றாலும் உங்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. உங்களை என்னை காப்பாற்ற சொல்லவில்லை. அதனால் உங்கள் வேலையை பாருங்கள். என் தொல்லையை விடுங்கள் என்று கோபத்துடன் சொன்னாள். எப்படி என் வேலையை பார்க்க முடியும்? நீ என் மனைவி என்று அபூர்வதேவன் லேசாக சிரித்தார். மனைவியா? அப்படியானால் விவாகரத்து கொடுத்து இந்த உறவை முடித்து விடுங்கள் என்று அவள் யோசிக்காமல் கூறிவிட்டாள். சும்மா இரு யாழினி. தேவையற்றதை பேசி என் கோபத்தை மீண்டும் தூண்டி நான் உன் மீது கை வைக்க மீண்டும் நிர்பந்திக்காதே. அபூர்வதேவன் நெற்றியில் கோபம் தெரிந்தது. நான் தவறாக எதுவும் சொல்லவில்லையே. 1 மாதத்திற்கான ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. இப்போது என்னை விடுவியுங்கள். என் அக்காவுக்கு நீங்கள் ஏற்கனவே நீதி வாங்கி தந்துவிட்டீர்கள் தானே என்று யாமினி நக்கலாக கேட்டாள். அவளது நக்கல் அபூர்வதேவனை உதட்டை கடித்து கொண்டு அமைதியாக இருக்க வைத்தது. பிறகு சில நிமிடங்கள் தயங்கி குளிர்ந்த குரலில் சொன்னார். ஒப்பந்த திருமணம் என்ற நிபந்தனையை மறந்துவிடு. ஏனென்றால் உன் வேலையை என்னால் முடிக்க முடியவில்லை. அதனால் அந்த ஒப்பந்த நிபந்தனைக்கும் இப்போது மதிப்பு இல்லை. என்ன சொல்கிறீர்கள்? யாமினி ஆச்சரியத்துடன் கேட்டாள். அதாவது நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க போவதில்லை. இந்த ஒப்பந்தம் முறிந்துவிட்டது. நீ என்னுடைய மனைவி. நீ இங்கிருந்து எங்கும் போக முடியாது. என்னால் முடியாது. நான் உங்களை திருமணம் செய்து கொள்ளவில்லை. நீங்கள் விவாகரத்து கொடுக்கவில்லை என்றால் நான் விவாகரத்து உரிமை வழக்கு தாக்கல் செய்வேன் என்று மனதில் தோன்றியதை உடனே சொல்லிவிட்டாள். ஒரு வழக்கறிஞரை மிரட்டுகிறாயா? உனக்கு கட்டணம் இல்லாமல் யார் வழக்கை நடத்துவார்கள்? நான் என் மனைவிக்கு எதிராக உன் வழக்கை ஒருபோதும் நடத்த மாட்டேன் என்று அபூர்வதேவன் அவளது மிரட்டலை வேடிக்கையாக எடுத்துக்கொண்டார். சரி, விவாகரத்து கொடுக்க வேண்டாம். ஆனால் நான் உங்களுடன் வாழ மாட்டேன். நான் இங்கிருந்து போய்விடுவேன் என்றாள். நான் வாசலில் பாதுகாப்பை அதிகரித்திருக்கிறேன். ஒருவேளை நீ இந்த வீட்டை விட்டு வெளியேற முயன்றால் உன் கால்களை உடைத்து விடுவேன் என்று அபூர்வதேவனின் எச்சரிக்கையால் அவள் கொதிப்படைந்தாள். கால்களை தரையில் அடித்து கொண்டு அவர் மேல் கோபத்துடன் மற்றொரு அறைக்கு சென்று விட்டாள். அபூர்வதேவன் கட்டிலில் படுத்து யோசித்தார். அவளிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொள்ளவும் முடியவில்லை. ஏனெனில் அவரது கண்டிப்பு அவளை மேலும் சந்தேகப்பட வைத்துவிடும். சில மணி நேரங்களுக்கு முன் அவள் மேல் கை வைப்பதற்கு கூட அபூர்வதேவனுக்கு இப்போது வருத்தமாக இருந்தது.
அடுத்த சில நாட்கள் அவர் அவளை சமாதானப்படுத்த முயன்றார். ஆனால் அவள் எந்த வகையிலும் ஒப்புக்கொள்ளவில்லை. அபூர்வதேவன் தன் மனதின் பிடியில் இருந்தார். ஏனென்றால் அவளை தேடிய அந்த நாட்களில் அவள் மீது தனக்கு காதல் வந்துவிட்டது என்பதை அவர் முழுமையாக உணர்ந்திருந்தார். ஒரு மாதத்திற்கான ஒப்பந்த திருமணத்தை மறந்துவிட்டு இப்போது அவளுடன் வாழ்நாள் முழுவதும் வாழ அவர் விரும்பினார். ஆனால் அவள் அவருடன் இருக்க தயாராக இல்லை. திரும்ப திரும்ப வீட்டிற்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் செய்து கொண்டிருந்தாள். இதன் காரணமாக அபூர்வதேவனின் பொறுமை உடைந்தது. கோபத்தில் ஒருமுறை மீண்டும் அவர் அவளை தன் நெருக்கத்தின் மூலம் தண்டித்தார். யாழினியின் தவறான எண்ணமும் கோபமும் வானத்தை எட்டியது. அழுது அழுது அவள் தன்னை வாட்டி வதைத்து கொண்டாள். காலையில் அவர் அலுவலகம் செல்லும்போது அழுது கொண்டிருந்தாள். திரும்ப வந்தபோதும் அவள் அழுவதை பார்த்து அவர் மிகவும் எரிச்சல் அடைந்தார். உனக்கு என்னத்தான் பிரச்சனை? உனக்கு என்ன பெரிய துன்பம் வந்துவிட்டது? நமக்கு இடையே உள்ளது சட்டபூர்வமான உறவு. நான் உன்னை நெருங்கி வந்ததால் என்ன தவறு செய்து விட்டேன்? என் விருப்பம் இல்லாமல் ஏன் என்னை நெருங்கி வந்தீர்கள்? நீங்கள் மிகவும் கீழ்த்தரமான வெறி பிடித்த மனிதர் என்று அவள் அழுது கொண்டே கத்தினாள். அபூர்வதேவனுக்கு பெரும் கோபம் வந்தது. அவருக்கு கோபம் வருவது அரிது. ஆனால் வரும்போது அது மிக தீவிரமாக இருக்கும். என்ன சொன்னாய்? நான் வெறி பிடித்தவனா? கோபத்தின் உச்சத்தில் அபூர்வதேவன் அவளது மணிக்கட்டை தன் இறுக்கமான பிடியில் பிடித்து இழுத்து தள்ளினார். யாழினி அலறினாள். மீண்டும் ஒருமுறை என்னை பற்றி அப்படிப்பட்ட கேவலமான வார்த்தையை பயன்படுத்தினால் அதன் விளைவுகளை நீ அனுபவிப்பாய் என்று சோபாவில் அவளை தள்ளிவிட்டு உருமினார். பயத்தில் யாமினியின் நாக்கு மேல்வாயுடன் ஒட்டி கொண்டது. அதன் பிறகு அவள் அபூர்வதேவனிடம் மீண்டும் முரட்டுத்தனமாக பேசவில்லை. ஆனால் நேரடியாகவும் பேசவில்லை. சில நாட்களாக அவளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. அபூர்வதேவன் பலமுறை மருத்துவரிடம் போக சொன்னார். ஆனால் அவள் சம்மதிக்கவில்லை. அதனால் ஒரு நாள் அவரே மருத்துவரை வீட்டிற்கு அழைத்து வந்தார். பரிசோதனைக்கு பிறகு மருத்துவர் ஒரு நற்செய்தியை சொன்னார். அபூர்வதேவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் யாழினி மௌனமாகிவிட்டாள். அபூர்வதேவன் மீது அவளுக்கு இருந்த கோபமும் வெறுப்பும் இன்னும் குறையவில்லை. அதற்குள் அவரது அடையாளம் அவள் கருவில் வந்துவிட்டது. துக்கத்தாலும் கோபத்தாலும் அவளது உடல் உள்ளுக்குள் எரிந்தது. அவள் மிகுந்த சிரமத்துடன் தன் நிலையை சமாளித்து கொண்டு அபூர்வதேவன் முன் அமைதியாக இருந்தாள். இல்லையெனில் அவளை ஏமாற்றி இந்த பிரச்சனையில் சிக்க வைத்த இந்த கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று அவளது மனம் நினைத்தது. அவளுக்கு என்ன வயது? வெறும் 18 வயதே ஆனது. அபூர்வதேவன் மகிழ்ச்சியாக இருப்பதை கண்ட அவள் அவரது ஆசைகள் அனைத்தையும் தகர்த்தெறிய வேண்டும் என்று மனதில் உறுதியாக முடிவு செய்தாள். மறுபுறம் தந்தையாக போகிறோம் என்ற செய்தியால் அபூர்வதேவன் மகிழ்ச்சியில் திளைத்தார். அத்துடன் தன் குடும்பத்தாருக்கு அவளை அறிமுகப்படுத்தவும் நினைத்தார். அவரது குடும்பத்தில் அவரது பாட்டியும் தாத்தாவும் மட்டுமே இருந்தனர். பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு விபத்தில் அவரது பெற்றோர்கள் இறந்துவிட்டார்கள். அதன் பிறகு பாட்டியும் தாத்தாவும் தான் அவரையும் அவரது அண்ணன் நரேஷையும் வளர்த்தார்கள். நரேஷ் தன் குடும்பத்துடன் அமெரிக்காவில் இருந்தார். பாட்டியிடமும் தாத்தாவிடமும் தன் திருமணத்தை பற்றி சொன்னால் அவர்கள் கோபப்படுவார்கள் என்றும், எங்களுக்கு தெரியாமல் ஏன் திருமணம் செய்தாய் என்றும் திட்டுவார்கள் என்றும் அவருக்கு தெரியும். தற்போது அவர்கள் இருவரும் நரேஷுடன் அமெரிக்கா சென்றிருந்தனர். அவர்கள் வந்தவுடன் யாழினியை பற்றி சொல்ல அவர் திட்டமிட்டிருந்தார். எந்த திட்டையும் தாங்கிக் கொள்ள அவர் மனதில் தயாராக இருந்தார். அன்றிரவு அபூர்வதேவன் யாழினியிடம் நாளை அவளை தன் குடும்பத்தாரிடம் அழைத்துச் செல்ல போவதாக கூறினார். அதற்கு பதிலளித்த யாழினி முற்றிலும் அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் என்ன ஓடுகிறது என்று அபூர்வதேவனுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவள் இப்போது எந்தவிதமான எதிர்வினையையும் காட்டவில்லை. அமைதியாகவும் சிந்தனையிலும் மூழ்கி இருந்தாள். அவர் அருகில் வரும்போது கூட அவள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஒரு நாள் அவர் தூங்கி எழுந்து தனது மொபைலை இயக்கிய போது அதிர்ச்சியடைந்தார். அவரது முகநூல் கணக்கிலிருந்து ஒரு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அது அவரது தொழில் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த பதிவில், நான் ஒப்புக்கொள்கிறேன், நிலா வழக்கில் நான் குற்றவாளிகளிடமிருந்து லஞ்சம் வாங்கினேன். அதனால்தான் நான் வேண்டுமென்றே வழக்கில் தோல்வியடைந்தேன் என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த பதிவு செய்யப்பட்டு 10 மணி நேரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது. இதுவரை ஆயிரக்கணக்கானோர் அதை பார்த்து கருத்து தெரிவித்தனர். உடனடியாக இது யாரின் வேலை என்பதை அவர் புரிந்து கொண்டார். இரவில் தூங்குவதற்கு முன் அவர் ஏதோ காரணத்திற்காக தனது மொபைல்
கடவுச்சொல்லை நீக்கிவிட்டு மீண்டும் வைக்க மறந்துவிட்டார். இதுதான் அவர் செய்த தவறு. அவர் தூங்கிய பிறகு யாழினிக்கு இந்த செயலை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவருக்கு நண்பர்களிடமிருந்தும் வாடிக்கையாளர்களிடமிருந்தும் செய்திகளும் அழைப்புகளும் வந்தன. எல்லோரும் அவர் உண்மையிலேயே அப்படி செய்தாரா என்று அறிய விரும்பினர். அபூர்வதேவன் அவசரமாக அந்த பதிவை நீக்கினார். மேலும் மற்றொரு பதிவை எழுதி, என் கணக்கு சில மணி நேரங்களுக்கு ஹேக் செய்யப்பட்டு விட்டது. அதை ஹேக் செய்தவர்கள்தான் இதை பதிவிட்டுள்ளனர் என்று விளக்கினார். இந்த பழியை செய்த பிறகு உள்ளுக்குள் பயந்து கொண்டிருந்த யாழினி அபூர்வதேவன் தன்னை எதுவும் கேட்காததை கண்டு ஆச்சரியப்பட்டாள். ஒருவேளை இப்படி நல்லவர் போல் நடித்து என் மனதை கவர நினைக்கிறாரா? அவருக்கு தகுந்த தண்டனையை கொடுப்பேன். அவர் செய்த ஏமாற்றுதலுக்கு வருத்தப்படுவார் என்று யாழினி வெறுப்புடன் நினைத்தாள். அபூர்வதேவன் அவளது தேவைகளை கவனித்து கொண்டாலும் அவளை கடுமையாக கண்காணித்து வந்தார். ஏனென்றால் யாழினியின் மீது அவருக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. அதனால்தான் அவள் வெளியே செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. மருத்துவ பரிசோதனைக்கு செல்ல வேண்டி இருந்தால் கூட அவரே அவளை அழைத்துச் செல்வார். ஒரு நாள் அபூர்வதேவன் அலுவலகத்தில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக யாழினி அவருக்கு அழைப்பு விடுத்து பூங்காவுக்கு செல்ல அனுமதி கேட்டாள். வீட்டில் தனக்கு புழுக்கமாக இருப்பதாகவும் மூச்சு முட்டுவதாகவும் அவள் கூறினாள். அபூர்வதேவன் மனமில்லாமல் அனுமதி அளித்தார். ஆனால் பணியாளர்களுக்கு தொலைபேசி செய்து யாழினியை கவனமாக பார்த்து கொள்ளும்படி அறிவுறுத்தினார். ஆனால் யாழினி பணியாளர்களை மிகவும் லாபகரமாக ஏமாற்றிவிட்டு தப்பி சென்று விட்டாள். இந்த செய்தி அபூர்வதேவனுக்கு தெரிந்தபோது அவர் அதிர்ச்சியடைந்தார். அந்த பெண் ஏன் தனக்கே தானே எதிரியாக இருக்கிறாள் என்று அவருக்கு புரியவில்லை. இந்த முறை அவள் தனியாக இல்லை. அவளது கருவில் அபூர்வதேவனுடைய குழந்தை இருந்தது. இதனால் ஒவ்வொரு கணமும் அவர் செத்து கொண்டிருப்பது போல உணர்ந்தார். முதலில் அவர் தனது வழிகளில் அவளை தேட முயன்றார். தோல்வியடைந்த பிறகு தன் காவல்துறை அதிகாரி நண்பரின் உதவியை நாடினார். ஆனாலும் ஒரு மாதம் கடந்து விட்டது. யாழினி எங்கே சென்றாள் என்று தெரியவில்லை. பூமி விழுங்கிவிட்டதா அல்லது வானம் எடுத்து கொண்டதா என்று தெரியாத அளவிற்கு அவள் மறைந்து விட்டாள். அபூர்வதேவன் மிகுந்த வேதனையில் இருந்தார். அவரது ஒரே ஆசை ஒரு முறை அவளை கண்டுபிடித்து மீண்டும் இப்படிப்பட்ட செயல் செய்ய முடியாத அளவிற்கு அவளை தண்டிக்க வேண்டும் என்பதே. மாதங்கள் கடந்தன. யாழினியை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாள் காவல்துறையினருக்கு ஒரு கர்ப்பிணி பெண்ணின் உடல் கிடைத்தது. முகம் அடையாளம் தெரியாத நிலையில் இருந்தது. ஆனால் உடலின் அமைப்பு மற்றும் உடைகள் அது யாழினியின் உடலாக இருக்கலாம் என்று உணர்த்தின. அபூர்வதேவன் மிகவும் அழுதார். பல காலம் அதே துக்கத்தில் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடந்தார். பிறகு மெல்ல மெல்ல பாட்டி மற்றும் தாத்தாவின் முயற்சிகளால் இயல்பு நிலைக்கு திரும்பினார். வேலையில் தன்னை மூழ்கடித்தார். ஆனால் 3 ஆண்டுகள் கடந்த பின்பும் அவரால் யாழினியை மறக்க முடியவில்லை. பாட்டியும் தாத்தாவும் அவரிடம் திருமணம் பற்றி பேசும்போதெல்லாம் அவர் கோபப்படுவார். கடைசியாக தாத்தா அவரது திருமண ஆசையுடனேயே இறந்துவிட்டார். அன்றும் கூட அவர் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தபோது பாட்டி அதே பேச்சை கொண்டு வந்து நிறுத்தினார். அபூர்வா, எத்தனை காலம்தான் இப்படி தனியாக இருப்பாய்? உனக்கு 35 வயது ஆகிவிட்டது. என் கண்கள் எப்போது மூடிக்கொள்ளும் என்று எனக்கு தெரியவில்லை. நான் உன் குழந்தைகளை மடியில் வைத்து விளையாடிவிட்டு சாக விரும்புகிறேன். என் ஆசையை நிறைவேற்று மகனே என்று பாட்டி கைகூப்பி மன்றாடினார். அபூர்வதேவன் ஒரு பெருமூச்சுடன் துக்கத்துடன் அவளை பார்த்தார். உங்களுக்கு தெரியும் பாட்டி, நான் திருமணம் செய்தேன். குழந்தையும் வர இருந்தது. ஆனால் அதிர்ஷ்டம் நன்றாக இல்லை. எனக்கு சந்தோஷம் நிலைக்கவில்லை. நான் மீண்டும் அந்த அனுபவத்தை விரும்பவில்லை. அபூர்வா, எல்லா பெண்களும் ஒரே மாதிரி இருக்க வேண்டும் என்று அவசியமில்லையே. அவள் உன் காதலை மதிக்கவில்லை, உன் பேச்சை கேட்கவில்லை. அதனால் தண்டிக்கப்பட்டாள். இப்போது நீ உன்னை தனியாக வைத்து உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் பாட்டியை ஏன் தண்டிக்கிறாய் என்று பாட்டி துப்பட்டாவால் முகத்தை மூடி அழுது கொண்டார். அபூர்வதேவன் சில நொடிகள் அவளை பார்த்தார். பிறகு தோல்வியை ஏற்றுக்கொண்டு, தயவு செய்து அழாதீர்கள் பாட்டி, நீங்கள் சொல்வது போலவே நடக்கும் என்றார். அவர் இதை மனதை கல்லாக்கி கொண்டு சொன்னாலும் அது பாட்டிக்கு மிக பெரிய மகிழ்ச்சியை கொடுத்தது. அவர் உடனடியாக அவருக்காக பெண்களை பார்க்க தொடங்கினார். அவர் ஒரு பெண்ணை இறுதி செய்த அன்றே நிலாவை போலவே ஒரு வழக்கு அபூர்வதேவனிடம் வந்தது.
இந்த முறையும் குற்றவாளிகள் யுவன் சங்கர் மற்றும் அவனது நண்பர்கள்தான். மரியம் என்ற பெண்ணை அவர்கள் சீரழித்தனர். அந்த பெண் தற்கொலை செய்து கொள்ள முயன்று பிழைத்து விட்டாள். அவளது குடும்பத்தினர் இந்த வழக்கிற்காக அபூர்வதேவனை அணுகினர். நிலாவை போல் அல்லாமல் மரியம் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் இல்லை. அபூர்வதேவன் ஒரு புதிய உறுதியுடன் இந்த வழக்கில் ஈடுபட்டான். இந்த முறை யுவன் சங்கர் தப்பிக்க அவருக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்க விரும்பவில்லை. இந்த முறை அவன் சட்டத்தின் பிடியில் சிக்கினால் நிலாவுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதால் அதற்காக அவர் எப்போதும் குற்ற உணர்ச்சியில் இருந்தார். இதன் காரணமாகத்தான் அவர் தன் காதலை இழந்தார். அவரது திருமண நிகழ்ச்சிகள் தொடங்கப்பட்டு விட்டன. ஊடகங்கள் அதை ஒளிபரப்பின. ஆனால் இந்த வழக்கின் காரணமாக தனது திருமண நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அவருக்கு நேரம் கிடைக்கவில்லை. இதனால் பாட்டி அவர் மீது கோபமாக இருந்தார். ஆனால் அவரது கவனம் முழுவதும் வழக்கின் மீதே இருந்தது. அவரது திருமண ஊர்வலம் கிளம்பும் நாள் மிக குறைந்த நேரமே ஒதுக்கி திருமண மண்டபத்திற்கு சென்றார். திருமணத்திற்கு முன்பு பாட்டி அவரது வருங்கால மனைவி நிம்ராவின் புகைப்படத்தை காட்டியிருந்தார். அவர் அதை சாதாரணமாகவே பார்த்திருந்தார். இருவரும் சந்தித்து பேச வேண்டும் என்று பாட்டி கூறியிருந்தாலும் அபூர்வதேவனுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அதனால் நிம்ரா குணத்திலும் பழக்க வழக்கங்களிலும் எப்படிப்பட்டவள் என்று அவருக்கு தெரியாது. ஆனால் திருமண இரவில் அவருக்கு ஒரு தெளிவு கிடைத்தது. நிம்ரா அழகாக இருப்பதுடன் மிகவும் துணிச்சலான பெண்ணாகவும் இருந்தார். அபூர்வதேவனுடன் அவள் வெளிப்படையாக நெருக்கம் காட்டிய விதம் அவளது சுபாவத்தை பற்றி புரிந்து கொள்ள உதவியது. ஆனால் அவள் இருந்தபோதிலும் அபூர்வதேவனுடைய மனம் அவள் பக்கம் சாயவில்லை. நிம்ராவின் துணிச்சலை பார்க்கும்போது அவருக்கு யாழினியின் விலகல், அவளது நாணம் ஆகியவை நினைவுக்கு வந்தது. நிம்ராவுடன் இருக்கும்போதே அவர் யாழினியை தவறவிட்டதாக உணர்ந்தார். சோகத்துடன் அவள் என் வாழ்க்கையில் இருந்திருந்தால் இந்த இடத்தில் இந்த பெண் இருந்திருக்க மாட்டாள் என்று நினைத்தார். திருமணம் முடிந்து சில நாட்களே கடந்த நிலையில் அவருக்கு நிம்ராவின் சுபாவமும் பழக்க வழக்கங்களும் சலிப்பை ஏற்படுத்த தொடங்கின. அலுவலகத்தில் இருக்கும்போது அடிக்கடி ஃபோன் செய்து தொந்தரவு செய்வாள். வீட்டில் இருந்தால் ஒட்டி கொள்ள முயற்சி செய்வாள். நேரம் கொடுப்பதில்லை என்று குறை கூறுவார். வெளியே செல்ல வற்புறுத்துவாள். இவை அனைத்தும் அபூர்வதேவனுக்கு எரிச்சலை மட்டுமே அளித்தன. அந்த வழக்கின் காரணமாக அவன் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார். ஏனென்றால் இந்த முறை அவர் தோற்க விரும்பவில்லை. யுவன் சங்கர் தரப்பிலிருந்து பெண்ணின் குடும்பத்தாரை மிரட்டி வழக்கை வாபஸ் பெற செய்ய முயற்சி நடந்தது. ஆனால் அபூர்வதேவன் அவர்களை வழக்கை முடித்து கொள்ள விடாமல் தடுத்து அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதுகாப்பை வழங்கினார். யுவன் சங்கரால் பெண்ணின் குடும்பத்தாரை மிரட்டி வழக்கை முடித்து கொள்ள முடியவில்லை. அதனால் அவன் அபூர்வதேவன் மீது தாக்குதல் நடத்த செய்தான். நல்ல வேளையாக அபூர்வதேவன் உயிர் பிழைத்தார். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களில் மிகவும் பரபரப்பானது. நரேஷ் தேவன் உடனடியாக இந்தியா திரும்பினார். அபூர்வதேவன் வெளிப்படையாக யுவன் சங்கரின் பெயரை கூறினார். இதனால் யுவன் சங்கர் இரட்டை வழக்கில் சிக்கினார். இந்த முறை அபூர்வதேவன் தனியாக இல்லை. நரேஷ் தேவனுக்கு மிகவும் உயர்வான தொடர்புகள் இருந்தன. அவற்றை பயன்படுத்தி யுவன் சங்கரின் தந்தையின் அனைத்து முயற்சிகளையும் முறியடித்தார். அபூர்வதேவனை தாக்கிய குற்றத்திற்காக யுவன் சங்கரை கைது செய்ய வைத்தார். அவன் சிறைக்கு சென்றவுடன் அபூர்வதேவன் மரியம் மற்றும் நிலா வழக்குகள் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் சேகரித்து நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இந்த முறை ஆதாரங்கள் யுவன் சங்கரின் கழுத்தை சுற்றின. நிலா வழக்கும் மீண்டும் திறக்கப்பட்டது. அமைச்சர் மாதவ சங்கரின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்தது. யுவன் சங்கருக்கு 20 ஆண்டுகள் கடுமையான சிறை தண்டனையும் 10 லட்சம் அபராதமும் விதிக்கப்பட்டது. அவனது நண்பர்களுக்கும் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பெரும் அபராதமும் விதிக்கப்பட்டது. அபூர்வதேவன் நன்றி பிரார்த்தனைகளை செய்தார். அத்துடன் யாழினியை நினைத்து அழுதார். வக்கீல் வெற்றி பெற்ற மகிழ்ச்சியில் நிம்ரா அவரிடம் விருந்து கேட்டாள். முதல் முறையாக அவர் மனதார சிரித்தார். ஒப்புக்கொண்டு மாலை தயாராக இருக்கும்படி சொல்லிவிட்டு சீக்கிரம் வருவதாக வாக்குறுதி கொடுத்து அலுவலகம் கிளம்பினார். அவர் அலுவலகம் வந்து சிறிது நேரமே ஆகியிருந்தது. அப்போது அவரது செயலாளர் மாயா என்ற ஒரு பெண் சந்திக்க விரும்புவதாக கூறினார். அபூர்வதேவன் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதா என்று கேட்டார். செயலாளர், இல்லை சார், அப்பாயின்மெண்ட் இல்லை. அவள் உங்களை எந்த வழக்கு சம்பந்தமாகவும் சந்திக்க வரவில்லை. தனிப்பட்ட வேலை இருக்கிறதாம் என்றார். அபூர்வதேவன் யோசித்தார். பிறகு செயலாளரிடம் அவளை உள்ளே அனுப்ப சொன்னார். அவள் உள்ளே வந்ததும்
அபூர்வ தேவன் அவளை பார்த்தார். அவர் கண் இமைக்க மறந்துவிட்டார். அவர் இருந்த இடத்திலேயே சிலையாக உறைந்து போய் நின்றுவிட்டார். அவரால் தன் கண்களை நம்ப முடியவில்லை. அவர் இறந்து விட்டார் என்று ஏற்றுக்கொண்டு பொறுத்து கொண்ட யாழினி சரியாக 3 வருடங்கள் மற்றும் 2 மாதங்களுக்கு பிறகு அவரது முன் உயிருடன் நின்றிருந்தாள். நீ என்று அவர் நம்ப முடியாமல் மிகுந்த சிரமத்துடன் தன் இடத்திலிருந்து எழுந்து அவள் அருகில் வந்தார். யாழினி தலை குனிந்து உதட்டை கடித்து கொண்டிருந்தாள். அபூர்வ தேவன் கண் இமைக்காமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார். யாழினியால் தன் கால்களில் நிற்க முடியவில்லை. அவள் ஆழமான மூச்சு விட்டு நாற்காலியில் அமர்ந்தாள். அபூர்வ தேவன் கண்களில் இன்னும் அந்த அவநம்பிக்கை இருந்தது. அதை பார்த்து அவள் கூச்சமடைந்தாள். மெல்ல மெல்ல அவள் நடந்ததை எல்லாம் சொல்லத் தொடங்கினாள். எப்படி அவரது வீட்டை விட்டு வெளியேறி தன் தாயின் தோழியுடன் வேறு நகரத்திற்கு சென்றாள். அவர் தன்னை தேடக்கூடாது என்பதற்காக 2 ஆண்டுகள் அவள் அவரை தீவிரமாக வெறுத்தாள். இப்போது அபூர்வ தேவன் யுவன் சங்கருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தது தெரிந்ததும் அவருக்கு நன்றி சொல்லவும் தனது தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்கவும் வந்திருக்கிறாள். அவள் பேசிக்கொண்டிருந்தாள். அபூர்வ தேவன் அப்படியே சிலையாக உறைந்து அதை கேட்டுக்கொண்டிருந்தார். யாழினி தனக்கு சுபஸ்ரீ என்ற ஒரு மகளும் இருப்பதை கூறினாள். இதை கேட்ட அபூர்வ தேவன் பதற்றமடைந்தார். அவர் உடனடியாக தன் மகளை பார்க்க விரும்பினார். உடனே யாழினியுடன் அவள் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றார். சுபஸ்ரீ அப்படியே அவரது பிரதி போல் இருந்தாள். அபூர்வ தேவனை பார்த்த உடனேயே அப்பா என்று அழைத்தாள். அதாவது யாழினி அபூர்வ தேவனுடைய புகைப்படத்தை காட்டி அவர்தான் அவளது தந்தை என்று சொல்லியிருந்தாள். எவ்வளவு நேரம் தன் மகளை மார்போடு அணைத்து கொண்டு அழுதார் என்று தெரியவில்லை. 2.5 ஆண்டுகள் தந்தை இருந்தும் அனாதை போல் அவள் வாழ்ந்திருக்கிறாள். அவளது உடலில் இருந்த கிழிந்த ஆடைகளும் அவளது உடல்நிலையும் யாழினி தனது வெறுப்பு மற்றும் பிடிவாதத்தின் காரணமாக தன் மகளை எப்படியான சூழ்நிலையில் வைத்திருந்தாள் என்பதை அபூர்வ தேவன் புரிந்து கொள்ள அதிக நேரம் எடுக்கவில்லை. தன் மகளை இத்தனை காலம் தந்தையிடமிருந்து பிரித்து வைத்த இந்த பெண்ணின் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்று அவர் மனம் துடித்தது. மிகுந்த சிரமத்துடன் தன்னை அடக்கி கொண்டார். சுபஸ்ரீயை கையில் தூக்கி கொண்டு அங்கிருந்து கிளம்ப அவர் முயன்றபோது யாழினி கண்களில் ஆச்சரியத்துடன் அவர் முன் வந்து நின்றாள். என் மகளை எங்கே தூக்கி கொண்டு போகிறீர்கள்? அவளது கேள்வி அபூர்வ தேவனுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்தியது. சும்மா இரு, இவள் உன்னுடன் இருந்தவரை உன் மகள், இப்போது அவள் என்னுடன் இருப்பாள். என்ன சொல்கிறீர்கள்? ஒரு குழந்தையை தாயிடமிருந்து பிரிப்பீர்களா? யாழினி கண்ணீருடன் பார்த்தாள். இத்தனை காலம் ஏன் குழந்தையை தந்தையிடமிருந்து பிரித்தாய் என்று அவர் அவளை முறைத்து பார்த்து அவளது கேள்வியை திருப்பி கேட்டார். யாழினியின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அபூர்வா, நீங்கள் இப்படி செய்யாதீர்கள். சுபஸ்ரீ இல்லாவிட்டால் என்னால் இருக்க முடியாது. நீங்கள் அவளை அழைத்து செல்ல வேண்டுமானால் நானும் உங்களுடன் வருகிறேன். என்னுடன் என் மகள் மட்டுமே இருப்பாள். நீ போகும் காலம் இருந்த இடத்திலேயே இரு. சுபஸ்ரீ பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். தாய் இல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்று நான் அவளுக்கு கற்றுத் தருகிறேன் என்று அபூர்வ தேவன் உறுதியாக சொன்னபோது யாழினியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அபூர்வா, நீங்கள் என் மீது இப்படி நடந்து கொள்ள முடியாது. நான் சுபஸ்ரீ தாயார் மட்டுமல்ல, உங்கள் மனைவியும் தான் என்றாள். சும்மா இரு, அபூர்வ தேவன் சீறினான். இத்தனை காலம் மனைவியாக இருக்கும் ஞாபகம் வரவில்லை. இப்போது எனக்கு உன் தேவையில்லை. என் வாழ்க்கையில் உனக்கு இடமும் இல்லை. என் வீட்டில் ஒரு மனைவி இருக்கிறாள். என் மகள் எனக்கு கிடைத்து விட்டாள். இப்போது என் குடும்பம் முழுமையாகிவிட்டது. மனைவி யாழினியின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. இல்லை, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்று அவள் நம்ப முடியாமல் சொன்னாள். சமூக ஊடகங்களில் சென்று பார், என் திருமணத்தின் அனைத்து நிகழ்வுகளும் காணொளிகளும் கிடைக்கும் என்று அபூர்வ தேவன் கேலியான தோணியில் சொல்லிவிட்டு சுபஸ்ரீயை கூப்பிட்டு கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். யாழினி சில நொடிகள் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். பிறகு அறைக்குள் ஓடினாள். தன் மொபைலை எடுத்து தேடினாள். சிறிது நேரத்திற்கு பிறகு அபூர்வ தேவனுடைய திருமண புகைப்படங்கள் அவள் முன் வந்தன. அபூர்வ தேவன் மணமகனாக நின்று கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்த அவரது அழகான மனைவி அலங்காரத்துடன் நின்றிருந்தார். யாமினியின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விரிந்தன.
மொபைலை தூக்கி எறிந்துவிட்டு தரையில் விழுந்து கதறி அழுதாள். மறுபுறம் அபூர்வதேவன் சுபஸ்ரீயை வீட்டிற்கு அழைத்து சென்றபோது நிம்ரா தன் தாய் வீட்டிற்கு சென்றிருந்தாள். பாட்டி சுபஸ்ரீயை பார்த்து குதூகலமடைந்தார். ஆனால் நிம்ராவுக்கு தன் முதல் மனைவி மகள் பற்றி தெரிந்தால் அவள் எப்படி எதிர்வினை காட்டுவாளோ என்று நினைத்து அவர் கவலையடைந்தார். ஆனால் அபூர்வதேவனுக்கு கவலை இல்லை. அவர் பாட்டியிடம் தெளிவாக சொன்னார், நிம்ரா என் மகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், பிரிந்து செல்ல விரும்பினால் நான் அவளை தடுக்க மாட்டேன். தன் மகளை விட எனக்கு வேறு யாரும் முக்கியமில்லை. யாழினி அழுது அழுது மிகவும் சோர்வடைந்தாள். 2 நாள் சுபஸ்ரீ இல்லாமல் இருந்த பிரிவும் அபூர்வதேவனுடைய திருமண அதிர்ச்சியும் அவளை தளர்வடைய செய்திருந்தன. 3ஆம் நாள் அவள் மிகுந்த சிரமத்துடன் தன் உடலை இழுத்து சென்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக விசாரித்து அபூர்வதேவனுடைய வீட்டிற்கு சென்றாள். ஆனால் காவலர் அவளை உள்ளே விடவில்லை. அவள் ஒரு பிச்சைக்காரியை போல வாசலில் உட்கார்ந்து கெஞ்சி கொண்டிருந்தாள். கடைசியில் காவலர் அபூர்வதேவனை தொடர்பு கொண்டு அவளை பற்றி சொன்னார். அபூர்வதேவன் அந்த காவலரை அந்த பெண்ணை துரத்திவிடு என்று கடுமையாக சொன்னார். யாழினி அழுது கொண்டே அந்த நேரத்தில் சென்று விட்டாள். ஆனால் மறுநாள் அபூர்வதேவனுடைய அலுவலகத்திற்கு சென்றாள். அவரது செயலாளர் தடுத்தும் கேட்காமல் அபூர்வதேவனுடைய அறைக்குள் வலுக்கட்டாயமாக நுழைந்தாள். செயலாளர் சத்தம் போடவே காவலர்கள் உடனே அங்கு விரைந்தனர். ஆனால் அபூர்வதேவன் அவர்கள் எல்லோரையும் தடுத்து நிறுத்தினார். அவர்கள் சென்ற பிறகு கோபமும் வெறுப்புமாக அவர் யாழினியை நோக்கினார். தயவு செய்து கடவுள் மீது ஆணை, என் மீது இப்படி நடந்து கொள்ளாதீர்கள். சுபஸ்ரீ இல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் என்று அழுது கொண்டே அபூர்வதேவனுடைய கால்களில் விழுந்து அவள் மயங்கி விழுந்தாள். யாரை துரத்த நினைத்தாரோ அவள் மயங்கி விழுந்ததால் அபூர்வதேவன் பதற்றமடைந்தார். மயங்கி கிடந்த யாழினியை தன் கைகளில் தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். அவரது அலுவலக ஊழியர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். மருத்துவர்கள் வெளியே வந்ததை கண்டதும் ஆத்திரத்துடன் அங்கும் இங்கும் நடந்த அபூர்வதேவன் அவரை நோக்கி விரைந்தார். டாக்டர், என் மனைவி நலமாக இருக்கிறாளா? அபூர்வதேவன் கவலையுடன் கேட்டார். அதற்கு பதிலளித்த மருத்துவர், ஏதோ ஒரு பெரிய அதிர்ச்சியின் காரணமாக அவளது நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் இவளை கொண்டு வர இன்னும் சிறிது நேரம் தாமதித்திருந்தால் இவளை காப்பாற்றுவது கடினமாக இருக்கும் என்றார். அபூர்வதேவனுடைய முகம் வெளிரியது. அவளை இழந்து விடுவோமோ என்ற நினைப்பில் அவரது இதய துடிப்பு அதிகரித்தது. தன் நடத்தையை பற்றி அவர் வருத்தப்பட்டார். பல மணி நேரங்களுக்கு பிறகு யாழினி உணர்வு பெற்ற போது அவள் வாயில் இருந்து வந்த முதல் வார்த்தை சுபஸ்ரீ என்பதாக இருந்தது. அபூர்வதேவன் மேலும் வருத்தப்பட்டார். அவர் உடனடியாக வீட்டிற்கு அழைத்து சுபஸ்ரீயை வரவழைக்க சொன்னார். சுபஸ்ரீயை தன் முன் கண்ட யாழினிக்கு புது வாழ்வு கிடைத்தது போல உணர்ந்தாள். அவள் பைத்தியம் போல சுபஸ்ரீ முத்தமிட்டு சத்தமாக அழுதாள். மருத்துவர்கள் சொன்னதன்படி 2 நாட்களாக அவளது வயிறு காலியாக இருந்ததால் அபூர்வதேவன் அவளை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க போராடினார். அவள் 3 நாட்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாள். அபூர்வதேவன் அவளது கவனிப்பிற்காக 2 செவிலியர்களை நியமித்தார். நிம்ரா வந்தபோது அபூர்வதேவனுடைய முதல் மனைவியும் மகளையும் பார்த்து குழப்பமடைந்தாள். பிறகு அவள் பெரும் சலசலப்பை உண்டாக்கினாள். அபூர்வதேவனுக்கு அவளுக்கும் இடையே பெரிய சண்டை நடந்தது. அவளது ஒரே நிபந்தனை, அபூர்வதேவன் தன் முதல் மனைவிக்கு விவாகரத்து கொடுக்க வேண்டும், மகளையும் அவளது பொறுப்பில் விட வேண்டும். ஆனால் அபூர்வதேவன் தெளிவாக கூறிவிட்டான், உன்னால் என்னுடன் வாழ வேண்டுமானால் என் முதல் மனைவியையும் மகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் அது உன் விருப்பம். பாட்டி கூட அபூர்வதேவன் மீது கோபமாக இருந்தார். யாழினி உனக்கு இத்தனை மனவேதனையை அளித்து உன் மகளை இத்தனை ஆண்டுகள் மறைத்து வைத்தாள். இப்போது அவளை நீ ஏற்றுக்கொள்கிறாய். நிம்ராவை விட அவளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறாய் என்று பாட்டி கூறினார். அபூர்வதேவனின் பதில், நான் அவளை விட்டு விலக முடியாது. ஏனென்றால் அவள் என் மகளின் தாய். நிம்ராவிற்கும் அபூர்வதேவனுக்கும் இடையேயான சண்டை நீடித்தது. அவள் யாழினி ஒரு ஒதுக்கப்பட்ட பயந்த கைதி போல் தனக்கு என்ன நடக்குமோ என்று காத்திருந்தாள். அபூர்வதேவன் எந்த வகையிலும் தன் மனைவியையும் மகளையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. அதனால் நிம்ரா பிரிந்து செல்ல முடிவு செய்தாள். அபூர்வதேவனுக்கு அது ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் பாட்டி அவனுடன் நீண்ட காலம் கோபமாக இருந்தார். அபூர்வதேவன் மிகவும் சிரமப்பட்டு பாட்டியை சமாதானப்படுத்தினார். யாழினி அவருக்காக காத்திருந்தாள். எப்போது அவர் தம் கோபத்தை மறந்து அவளிடம் திரும்புவார் என்று எதிர்பார்த்தாள்.
அவள் அவரது இதயத்தை வெல்வதற்கு தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தாள். அவரது உணவு, உடை எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டாள். சில காலம் அபூர்வதேவனுடைய நடத்தை அவமானப்படுத்தக்கூடியதாகவும் முரட்டுத்தனமாகவும் இருந்தது. ஆனால் பிறகு மெல்ல மெல்ல அவரது இதயம் கட்டுப்பாட்டை இழந்து அவர் மென்மையானவராக மாறத் தொடங்கினார். அவரால் யாழினி மீது நிரந்தரமாக கோபமாக இருக்க முடியவில்லை. ஏனென்றால் அவள் மீதான காதல் அவரது மனதில் முன்பை போலவே இருந்தது. இந்த காலகட்டத்தில் அந்த காதல் அணைந்த தீப்பொறி போல சாம்பலில் மறைந்தாலும் அபூர்வதேவன் தன்னைத்தானே ஒப்புக்கொண்ட போது அது காட்டுத்தீ போல பற்றி எரிந்தது. இந்த முறை யாழினி முழு மனதுடன் தன் விருப்பத்துடன் தன்னை அவருக்கு ஒப்படைத்தாள். ஏனென்றால் அவளது இதயமும் அபூர்வதேவனுடைய காதலைத்தான் சுவாசிக்க தொடங்கியது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.